முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 39 தீவர கந்தரி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார், ஒரு தீஞ்சு போன வரகு அரிசி, அந்து பூச்சி வந்து கெட்டுப்போன வரகு அரிசி, அதை கூட ஒருத்தருக்கும் கொடுக்கறதுக்கு மனசில்லாத உறவினர்கள், அவர்கள் வந்து சொர்ண தீவிலேயே இருந்தால் கூட, ஏராளமான செல்வம் இருந்தால் கூட, தன்னிடம் இருப்பதில் ஒரு சிறு நொய் கூட பகிர்வதற்கு, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து நான் மனம் நொந்து இருப்பது சரியில்லை. எனக்கு முருகா, உன்னுடைய பாதம் என்பது தான் பெரிய பொக்கிஷம், அதுதான் எனக்கு க்ஷேமத்தை தரக்கூடியது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இதில் இன்னொரு குறிப்பும் சொல்கிறார். சிவகரணம் அடைய புத்தி கொடு அப்படின்னு கேட்குறார். சிவகரணம் என்று சொன்னால் சிவனோடு ஐக்கியப்படுகின்ற நிலை, ஆன்மாவானது சிவனிலிருந்து வேறுபடாத நிலையில் இருப்பது. அந்த சிவகரண நிலைக்கு போவதற்கு நீ எனக்கு உதவி செய். இந்த உறவினர்கள்லாம் எனக்கு எத்தனை செல்வம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கொடுக்காத இருக்காளேன்னு அதை பற்றி என்னை யோசிக்கிறதுக்கு விடாத, என்னோட மனசை சிவகரண நிலைக்கு நான் எப்படி போவது என்பதை யோசிப்பதற்கு அருள் புரி. அதற்கு உன்னுடைய பாதமே தான் முழு துணையாக இருக்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தை பார்ப்போம். தீவரகந்தரிதாம் பகிரார் உறவான செம்பொன் தீவரகந்தரியா நொந்த போதினில் செஜ்ஜயம் இந்தீவர கந்தரி சிந்துரை பாக சிவகரண தீவர கந்த ரிப்பு தீருன் அடிசேம நட்பே. இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, தீ வரகு அந்து அரிதாம் பகிரார் உறவான செம்பொன் தீவர் அகம்தரியா நொந்த போதினில் செச்சைய இந்தீவர கந்தரி சிந்துரை பாக சிவகரண தீவர கந்த ரிப்பு தீர் உன் அடி சேம நட்பே. ரிப்பு தீர் உன் அடி சேம நட்பே. ரிப்புனா பகைமை, பகைமையெல்லாம் போக்கி எனக்கு சிவகரண தீ வர கந்தை, எனக்கு சிவகரணத்தை அடையும் நிலையை கொடுக்கக்கூடிய கந்தா அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். பாடல்களின் வார்த்தைகளுக்கு பதப்பிரிவு பார்த்தோம்னா, தீ வரகு அந்து அரிதாம் பகிரார் உறவான செம்பொன் தீவர் அகம்தரியா நொந்த போதில். இதில் அகம்தரியா நொந்த போதில் முதல்ல எடுத்துப்போம். அகம்தரியா, அந்த அகம்னா இந்த இடத்துல வந்து வறுமை, அந்த வறுமையை தாங்க முடியாமல் கஷ்டப்படுகிற போதும் அகம்தரியா நொந்த போதில், வறுமையினால் கஷ்டப்படும் போது வருத்தப்படும் போது உறவான செம்பொன் தீவர். செம்பொன் அப்படின்னா தங்கம், கோல்டு. அந்த செம்பொன் தீவர் உறவானவர், எனக்கு உறவாக இருக்கிறவர்கள், அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தாலும், பொன்னையே தங்கத்தீவிலேயே இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நிறைய செல்வம் இருக்கிறவர்கள் தீவரகு அந்து அரிதாம் பகிரார். தீனா தீஞ்சு போன, அந்து அரி பூச்சி அரித்த, வரகு வரகுனா கேழ்வரகு தானியம், அதை கூட பகிரார். தீ வரகுதாம் பகிரார், அந்த தீஞ்சு போன பூச்சி அரித்த வரகு தானியத்தை கூட கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும், அந்த தன்னிடம் இருக்கிற மிகவும் கீழான பொருளை கூட ஒருவருக்கு கொடுப்பதற்கு இசைவதில்லை. அதை பார்த்து அதனால் என்னுடைய வறுமை தீரவில்லையே என்று நான் நொந்து இருக்கிறேன். அப்படி நொந்து இருக்காமல் செச்சைய இந்தீவர, செச்சையன வெற்றி மாலை, இந்தீவர அப்படின்னா நீலோத்பல மலர், செச்சைய மாலையையும் இந்தீவர மாலையையும் அணிந்த முருகா, வெற்றிப்பூ மாலையையும் நீலோத்பல மலர் மாலையையும் அணிந்தவனே,
கந்தரி சிந்துரை பாக. கந்தரி அப்படின்னாக்க குகையில் இருப்பவள். இந்த குகையில் இருப்பவள்னா மலை குகைகளில் இருந்தவள் வள்ளி. அதனால் இங்கே கந்தரி என்பது வள்ளியை குறிக்கும். சிந்துரை, சிந்துரைனா சிந்துனா யானை, யானையால் வளர்க்கப்பட்டவள், அது தேவயானை. வள்ளி தேவயானை இருவரையும் தன்னுடைய பாகமாக கொண்டவனே, தன்னுடைய இரு பக்கங்களில் வைத்திருப்பவனே. சிவகரண தீ வர கந்த. சிவகரணம் என்பதற்கு சைவ சித்தாந்தப்படி சமஸ்கிருதத்தில் அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்லுவோம். பூஜை செய்வதற்கு முன்னால் கைகளால் சில முத்திரைகள் செய்து ஆ சிவனை இருத்தி பிறகு அதை தன்னுடைய மனத்தில் இருத்தி ஆரம்பிப்பதற்கு பூஜையை ஆரம்பிப்பது வழக்கம். அந்த முறைகளில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை சிவகரணம்னு சொல்லுவாள். ஆனால் சிவகரணம்ங்கிறதுக்கோட உள்ள அர்த்தம் பார்த்தோன்னா இறுதியில் ஆன்மா சிவத்தோடு ஒன்றி விடுகின்ற நிலை. சிவன் வேறு தான் வேறு என்ற நிலை மாறி ஆன்மாவும் சிவனும் ஒன்றாக ஐக்கியப்படும் அந்த நிலையத்தான் சிவகரணம்னு சொல்லுவோம். முதல் கந்தரந்தாதி பாட்டில் சொன்னார், சாயுஜ்ய பதவி கிடைக்கும் அப்படின்னார். முருகனோடையே இருக்கிற நிலை எனக்கு கிடைக்கும் அப்படின்னார். இப்போ இந்த பாட்டில் சொல்கிறார், அந்த முருகன் சிவகரண பதவி கொடுக்கிறவன். சிவகரண தீ வர கந்த. சிவத்தியானம் சிவகரணம் செய்யும். தீனா புத்தி, புத்தியை வரமாக அளிக்கின்ற கந்தா கந்தப்பெருமாளே, உனது அடி சேம நட்பே ரிப்பு தீர். உன்னுடைய பாதங்களே எனக்கு சேம நட்பே, க்ஷேமத்தை தரக்கூடிய அன்பான உறவான பாதங்கள். உன்னுடைய பாதங்கள் மிகவும் பொக்கிஷமான பாதங்கள். அந்த பாதங்கள் ரிப்பு தீர், என்னுடைய எதிரிகளை எல்லாம் அழிக்கும் திருவடி. எனக்கு எந்த பகை வந்தாலும், வறுமையாகிய பகை இருந்தாலும் சரி, அறிவில் பகை இருந்தாலும் சரி, எந்த விதமான பகையையும் தீர்க்கின்ற ரிப்புனா எனிமி. எந்த விதமான பகை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியது உன்னுடைய திருவடிகளே. ரிப்பு தீர் உனது அடி, அதுவே தான் சேம நட்பு அப்படிங்கிறார். எனக்கு எப்பொழுதும் துணையாக வருவது அது எப்பொழுதும் எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, நன்மையை தரக்கூடியது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு தீஞ்சு போன வரகை கூட கொடுக்காத ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்ற என்னுடைய உறவினர்கள்ட்ட போய் நான் நிற்கிறதுனால மனது வேதனைப்படுகிறது. அதெல்லாத்தையும் தவிர்த்து உன்னுடைய பாதமே எனக்கு துணை, உன்னுடைய பாதமே எனக்கு நட்பாக வருவது என்று நினைத்து கொண்டால் அது என்னுடைய எதிரிகளையெல்லாம் தீர்க்கும், எதிரிகளையெல்லாம் அழிக்கும், எனக்கு சிவகரண நிலையை அடைவதற்கு உதவி புரியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.